ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடு தமிழ் குரல். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ போட்டதுலேருந்து என் பிஸ்னஸில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுற வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் இது தாங்க. ரொம்ப ரொம்ப லக்கி ஆர்டர். ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இது. ஆக்சுவலாக இது வந்து அந்த டிஷர்ட்டோடைய ஃபோட்டோவை கிளைண்ட்டு ஷேர் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு. ரியலி நைஸ் ப்ராடக்ட் சார், கீப் கோயிங் ஆன். Lax fit and normal fit both t-shirt quality is top notch. ஓகேங்களா, ஒரு ஸ்மைலி போட்டிருக்காரு. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி யுவர் சர்வீஸ் வாஸ் வெரி கைண்ட் அண்ட் த ப்ராடக்ட் இஸ் வெரி ரீசனபிள் ப்ரைஸ் ரேஞ்ச். தேங்க்யூ அமேசிங் அமேசான். ஸோ என்னோடய பிராண்ட் நேம் கொடுத்துருக்காரு, அமேசான் டைனி கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமேசான் டைனி கார்ட் அப்படின்றது வந்து ஒரு வெப்சைட் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதில் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் தான் வந்து டிஷர்ட் லவ் அப்படின்ற அந்த பிராண்டோட இது. ஓகேங்களா, ஸோ இந்த அமேசான் டைனி கார்ட்டுக்குள்ளே இன்னும் நிறைய ப்ராடக்ட் எடுத்து வரணும்னு எனக்கு ஆசை. அதில் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் தான் வந்து இந்த டிஷர்ட் லவ். இந்த டிஷர்ட் லவ்ன்ற பிராண்டு கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் வந்து செல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ அவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு ஆர்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு, இந்த பனியன். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் இதுதான். எனக்கு பிரிண்டிங் குவாலிட்டியிலேருந்து ஸ்டிச்சஸ்லேருந்து கலர்ஸ்லேருந்து பனியனுடைய குவாலிட்டியிலேருந்து எல்லாமே கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போய் கொடுத்த ரிவ்யூ இது தான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆர்டரே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி அவர் கொடுத்துட்டேன். ஸோ அவர் கேட்டது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் இந்த மாதிரி ஒரு பைக் வந்து அவர் ஒரு டிசைன் கொடுத்துருந்தாரு. இந்த டிசைன் வந்து நான் அந்த டிசைனை வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி குவாலிட்டியாக வந்து அவருக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அவருக்கு டிசைன்லேயே அவருக்கு பிடிச்சிருச்சு. டிசைன் பண்ணி பிரிண்ட் வந்தது ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. ஓகேங்களா, அவர் கொடுத்ததில் இன்னொரு சஜஷன் எனக்கு வந்து என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு நெகட்டிவ், பைக்கோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். பட் அவருடைய ஃபிசிக் வந்து ரொம்ப ப்ராடாக இருப்பார் அவர். ஸோ ரொம்ப சின்னதாக இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவர் போடும்போது நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் டிசைன் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணேன். இன்னும் அவர் போட்டுட்டு எனக்கு எந்த ஃபோட்டோஸும் இது ரிலேட்டட் கொடுக்கல. பட்டு நான் கேட்டிருக்கேன், அவர் கொடுத்தாருன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, பட் இப்போதைக்கு பிரிண்ட்லேருந்து எல்லாமே பக்கா. ஓகேவா. ஸோ அடுத்த கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தான். ஆக்சுவலாக இவர் வந்து என் கூட ஒர்க் பண்ணுறவர். இவருக்கு இந்த மாதிரி பிளெயின் டிஷர்ட் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக இந்த டிஷர்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டிஷர்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதுமாரி நிறையா லோக்கல் பிராண்ட்ஸில் வாங்கியிருக்காரு, லோக்கல் கடையில் வாங்கியிருக்காரு. பட் அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் இந்த டிஷர்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், நைஸ் டிஷர்ட், சேம் சைஸு, 1000 ருபீஸில். ஆக்சுவலாக இது வந்து 500 ருபீஸ் டிஷர்ட்டு. நான் என்ன சொன்னேன், 1000 ருபீஸில் ஒன்று இருக்குது, அதில் போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் இதை ஃபஸ்ட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ருபீஸ் டிஷர்ட், அந்த குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும் போல், நீங்கள் அது கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அது கேட்டிருக்காரு. இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு அவர் கொடுத்துருக்காரு. எனக்கு பர்சனலாக வந்து இந்த டிஷர்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த கலராக இருக்கட்டும், அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், ரொம்பவே ஒரு ப்ரீமியம் ஃபீலாக இருந்துச்சு. இவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஆக்சுவலாக அவருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்னா, இவருமே சரி ஃபஸ்ட்டு கஸ்டமரும் சரி ரெண்டுமே எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமராக மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ எனக்கு அடுத்த தேர்டாக வந்த ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஷர்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ரெண்டு டிஷர்ட் டைப்பில் வந்து ஒன்று வந்து இந்த ஒயிட் கலரு, இன்னொன்று வந்து இந்த ப்ளூ கலர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வாங்கினார் இல்லையா, அவங்களோட பிரதர் தான் அவர். அவருக்கும் அவங்க பிரதருக்கும் சேர்த்து அங்கே ஒரு முருகர் ஃபோட்டோஸ் இருந்தது பார்த்துருங்க, ஒரு டிஷர்ட் இருந்ததில்ல, அவருக்கும் இவருக்கும் சேர்த்தும் ப்ளஸ் இவரோட ஒய்ஃபுக்கும் சேர்த்தும் 3 டிஷர்ட் வாங்கியிருந்தாங்க. 3மே வந்து இவர் சொன்னது பார்த்திங்கன்னா டாப் நாச் குவாலிட்டி வித் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸு. ஓகேங்களா, அண்ட் ஐ லைக் முத்துக்குமரன் சார், கைண்ட்லி சர்வ் ஆல் த பெஸ்ட். ஓகே, என்னோடய சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும், அந்த குவாலிட்டியோட டிஷர்ட்டோடைய குவாலிட்டி வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே கஸ்டமர் எனக்கு மறுபடியும் இன்னொரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்கிறேன்.
எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 2-3 பேர் தான் கிடச்சிருக்காங்க. பட் அதில் ப்ராடக்ட் ரீச் ஆனவங்க எல்லாருமே அடுத்தடுத்த ஆர்டர் உடனே கொடுத்துட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இது வந்து எனக்கு கிடச்ச 4th ஆர்டர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 ஆர்டரில் பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்பர் ஆஃப் டிஷர்ட் எனக்கு எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டரில் 1, அப்புறம் செகண்ட் ஆர்டரில் 1, 2 ஆச்சு. அப்புறம் தேர்ட் ஆர்டரில் வந்து 4 டிஷர்ட். ஒரே ஆர்டரில் 4 டிஷர்ட் கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆர்டரில் ஒன்று தான் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரே ஆர்டர்லேயே 4 டிஷர்ட் நம்பர் ஆஃப் டிஷர்ட் கொடுத்தாங்க. அப்போ மொத்தம் எனக்கு எவ்வளோ ஆச்சு? 6 டிஷர்ட் ஆச்சு. 6க்கு அப்புறம் இது 7வது டிஷர்ட் ஆர்டர் வந்தது. இந்த 7வது டிஷர்ட் தான் வந்து எனக்கு அடுத்த 3 ஆர்டர் எனக்கு கிடைக்க வச்சுது. ஆக்சுவலாக இந்த டிஷர்ட் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டிசைனில் நம்ம பண்ணது. இது ஆப்வியஸ்லி வந்து நான் வந்து இந்த டிசைனை வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அவருக்கு அனுப்புனா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் வந்து இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தா அதோட குவாலிட்டி வந்து நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து 240 mm GSM. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து 180 GSM. அண்ட் இதோட பிரிண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லுக்கை வந்து கொடுத்துருந்தது. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பனியனை அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்றதும், அண்ட் அந்த டிசைனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குன்றதும், அண்ட் இதுக்குமே அவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இதெல்லாம் புதுசு. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி என்னோடய ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணி அதுக்கு ரிவ்யூ தரதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே கனவு மாதிரி இருக்குது. இப்போ நான் வீடியோ போடுறது கூட நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், என் ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகுது, என் ப்ராடக்ட் வந்து மறுபடியும் கஸ்டமர் வாங்குகிறாங்க அப்படின்னும்போது அது வந்து எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுமே ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அடுத்த இந்த 7 டிஷர்ட் போக அடுத்த 3 ஆர்டர் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கக்கிட்ட இருந்தே பிளாக் கலரில் வேணாம்னு சொல்லிட்டு நேவி ப்ளூ கலரில் இதே டிசைன் போட்டு கேட்டிருக்காங்க. அண்டு ஒரு ஒயிட் கலரில் கேட்டிருக்காங்க, 2 நேவி ப்ளூவில் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு டோட்டலி வந்து 10 ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, இது இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெலர் வேணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருந்தா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அபுதாபிலேருந்து ஐ திங்க் ஸோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு அவர் இதை என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவிலேருந்து ஒரு சில டிஷர்ட்ஸ் வாங்கி ஒரு சின்ன மார்ஜின் வச்சு அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஜஸ்ட்டு செல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சின்ன லெவலில். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து என்ன பண்ணார், என் டிஷர்ட்ஸ் வந்து வாங்கி மாடல் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் டிஷர்ட் மாடல்லாம் கொடுத்தேன். அவருக்குமே ரொம்ப என் டிஷர்ட் மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்னென்னா, அவர் நினைக்கிற மாதிரி ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கு நல்லா தர முடியல. பிகாஸ் நம்மளது வந்து கஸ்டமைசபிள் டிசைன்டு டிஷர்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு கான்செப்டுக்கு நம்ம வந்து அந்த டிஷர்ட்டை வந்து டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட குவாலிட்டியிலேருந்து டிசைன்லேருந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கும், அது காஸ்டிங்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அது பண்ண முடியாதான்னு தெரியல. நான் என்ன சொன்னேன்னா, அவருக்கு என்னோடய டிசைன்ஸை நான் தரேன், உங்கள் கஸ்டமர் யாராவது அது வேணும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து ஃபர்தராக நம்ம பிஸ்னஸ் பேசலான்னு சொன்னேன். ஸோ யூடியூப்லேருந்து நிறைய பேர் ரீசேலுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய டிசைன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இப்போ போயிட்டுருக்கும். உங்களுக்கு 1 by 1 நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க என்னோடய டிசைன்ஸ்லாம், இந்த வர டிசைன்ஸ்லாம். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ரீசெலர் என்னோடய ப்ராடக்டை வாங்கி செல் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ மீஷோலேயோ எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இது எல்லாமே நான் உட்காந்து நானாக டிசைன் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அதனால் என்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அண்டு இந்த டிசைன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ஈவெண்ட்டுக்கு, ஸ்பெஷலான ஒரு உங்கள் லைஃப்பில் முக்கியமான நிகழ்வுகளுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணணும் டிஷர்ட் அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். அண்ட் ரீசேலரில் எங்கள் ஊர்லேயே வந்து ஒருத்தர் வந்து இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் மூலிமா வந்து எனக்கு வந்து 3 ஆர்டர் கிடச்சிது. ஸோ அந்த 3 ஆர்டரை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ அந்த 3 ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து முருகர் டிஷர்ட், யானை இருக்க பயமேன்னு சொல்லிட்டு ஒரு மயில் போட்ட ஒரு டிஷர்ட்டு. ஸோ அது வந்து கிளைண்ட் இன்னும் அவர் கையில் போய் சேரலை. என்கிட்ட ப்ராடக்ட் வந்து நான் வந்து என்னோடய ரீசேலர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் வந்து அவங்ககிட்ட இன்னும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கல. ஆக்சுவலாக நான் கிளைண்ட்டுக்கே டைரெக்டாக போடல தான் பார்த்தேன். பட்
ஃபஸ்ட் ஆர்டர் எப்பயுமே ஒரு கிளைண்ட்டுக்கு போகும்போது என்கிட்ட வந்துட்டு அதோடய குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னோடய ரீசெலருக்கும் நான் ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என் ரீசெலர் நான் ரெடி பண்ணி கொடுக்குற டிஷர்ட்டை நான் செக் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது என் ரீசெலர் அதை வாங்கி அதில் என்னென்ன தவறு இருக்குது, எப்படி இருக்குது குவாலிட்டி, அதை அவர் ஃபீல் பண்ணணும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி ரீசெலர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர்கிட்டருந்து வாங்குவாங்க, அப்படியே விற்றுருவாங்க. அந்த குவாலிட்டி பற்றி அவருக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும், அடுத்தது கிளைண்ட்கிட்ட அவரை பற்றி பேசும்போது கான்ஃபிடென்ட் இருக்காது அவருக்கு, அண்ட் அது புரிதல் இருக்காது. நான்லாம் என்ன பண்ணுறேன், என் ரீசெலருக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஆர்டர்ஸ் அவங்களுக்கு ப்ராடக்ட் மேலே கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்க சொல்லி நான் சொல்லிவிடுவேன். ஸோ அப்போ வந்து அவங்க ப்ராடக்டை பார்ப்பாங்க, பிரிண்ட் எப்படி இருக்குது, ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது, கடையில் இருக்கிற குவாலிட்டிக்கும் நம்ம குவாலிட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து என் ப்ராடக்ட் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டால் நான் தரேன் அந்த ஒரு சில விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸை பற்றியும் அவங்களுக்கு ஒரு நல்லா புரியும் அப்படின்றதுனால நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முருகர் அந்த இமேஜ் கஸ்டமர்கிட்ட போனவுடனே அந்த ப்ராடக்டோட இமேஜும் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் 2 வந்து விழுப்புரத்தில் மழை பெஞ்ச அன்றைக்கி வந்து அந்த பார்சல் வந்து அங்கே மாட்டிக்கிச்சு. இன்னும் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து தண்ணிலாம் போய் வரலை, எனக்கே கிளைண்ட்டுக்கு இன்னும் போகலை. ஸோ என்னால் அதை வந்து இப்போதைக்கு ஷேர் பண்ண கிளைண்ட்டு போட்டு அந்த ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கே வந்து இன்னும் கிளைண்ட்டு யூஸ் பண்ண அந்த ஃபோட்டோஸோ ரிவ்யூஸோ எதுவும் வரல. ஸோ அதனால் வந்து நான் வந்தோடனே நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நான் இப்போ எப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா, பெட் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் ஒருத்தரை போய் இன்றைக்கி அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட வந்து நான் இது மாதிரி கஸ்டமைஸ்டு கான்செப்ட் பேஸ்டு டிஷர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெட் அனிமல்ஸ் வளர்க்குற யாருக்காவது அவங்க டாக்ஸ் கூட ஏதாவது ஒரு கான்செப்ட் வைஸ், ஸ்டோரி வைஸ் எதாவது பண்ணணுன்னா டிசைன் பண்ணி நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அதுலேருந்து எனக்கு ஆர்டர்ஸ் வரும்னு தெரியல. பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டிஷர்ட்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், டெஃபினட்டாக நான் வந்து டிசைன் பண்ணி தரேன். அண்டு என்னோடய டிஷர்ட்டை வாங்கி ரீசேல் பண்ணணுனாலும் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்டு வந்த எல்லாமே நான் டிசைன் பண்ண டிஷர்ட்ஸ் தான். அதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வாங்க. நம்மக்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு டிசைன் இருக்குது டிஷர்ட்டில், லைக் டிசைன் நான் மீன் பண்ணுறது இந்த மாதிரி டிஷர்ட்டில் ஃப்ரண்ட்டில் வருதுல்ல, இந்த மாதிரி டிசைன்ஸ் வருதுன்னா இந்த டிசைனை வந்து அதில் வர கான்செப்டை வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் டிஷர்ட்டில் வேணால் யூஸ் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கில், அப்படி இல்லைனா வந்து ஓவர் சைஸில், உட்டீஸில், இல்லை ஸ்வெட்டர்ஸில், அந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஆர்டர் கிட்ட நான் எடுத்திருக்கேன். அண்டு என்னோடய ப்ராடக்டோட ரிவ்யூவும் நல்லா வந்திருக்கு. எனக்கு இதில் வந்து பெரிய சிக்கலாக இருக்கிறது என்னென்னு நான் நினைக்கிறேன்னா, என்னால் புது கிளைண்ட்ஸை வந்து ரீச் பண்ண முடியல. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதை என்ன பண்ண முடியலன்னு, என்கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்கிட்ட வாங்கி பாருங்கன்னு சொல்லி என்னால் புது கஸ்டமரை அப்ரோச் பண்ண முடியல. நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸில் வைங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ணல. ஸோ அதனால் வந்து எனக்கு பெருசாக ஆர்டர் கிடைக்கல. எனக்கு கிடைக்கிற 1-2 ஆர்டர்ஸ்லேருந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக ஆர்டர்ஸ் வருதே தவிர, அவங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாங்குறது நிறுத்திட்டாங்கன்னா எனக்கு புதுசாக எப்படி ஆர்டர் எடுக்கிறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால தான் நான் ரீசெல்லர் வேணும்னு சொல்லி கேட்குறேன். ஸோ உங்கள் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா வாங்கி செல் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியலில், குவாலிட்டியான பிரிண்டிங்கில் நான் வந்து தர பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய புது பிஸ்னஸோடைய ஜேர்னி ஸோ ஃபார், போன வீடியோவிலேருந்து இந்த வீடியோ வரைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு ஏற்படுற அனுபவங்களை நான் சொல்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கியமாக வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஆட் ரன் பண்ணி அதில் எவ்வளோ காசு விட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேபி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம், ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, அவங்க ரிவ்யூஸ் வாங்கிறது ஆசைப்படுவீங்க, பட் கிடைக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா நான் 7-8 பிஸ்னஸ் போய் இது ஒரு 8வது 9வது பிஸ்னஸ் கணக்கே கிடையாது ஆக்சுவலாக, அந்தளவுக்கு வர பிஸ்னஸ்ஸு. ஸோ இதுலேருந்து வருது. ஸோ நான் அடிப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு இன்றைக்கி கை கொடுத்துருக்கு. அதனால் வந்து தயவுசெய்து நீங்கள், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது கூச்சப்படாதீங்க, அடுத்த பிஸ்னஸை நோக்கி போங்க. பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நானுமே இந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகலைனாலும் நிச்சயமாக அடுத்தது இன்னொன்று ட்ரை பண்ணுவேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு.
ஆனால் விட மாட்டேன், ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதான் இந்த வீடியோ. என்னோடய டிஷர்ட்ஸ் டிசைன்ஸ் பிடிச்சிருந்துன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும். ஸோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.